அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான காலை சிறப்பு உணவிற்கான திட்டத்திற்கு டாக்டர் சுல்தான் அவர்கள் தன் நண்பர் அனைவரோடும் இணைந்து ஒவ்வொரு வருஷம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த வருடம் ஒரு 15,000 ரூபாய் கொடுத்துருந்தார் நம்ம அந்த காலை உணவு திட்டத்துக்காக. தொடர்ந்து நம்ம என்எஸ்எஸ் மாணவர்களுக்கான அறிவுரை கொடுக்குறதுல எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அழைக்கிற போதெல்லாம் நம்ம பள்ளிக்கு வர தயாராகன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் சிறப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம நாட்டுப்புற கலைஞர் கோவிந்தராஜ் 5000 ரூபாய் கொடுத்தாருன்றது ஒன்று. நம்ம பள்ளி நடைபெற எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு நம்ம எல்லாம் தொடர்ந்து பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட முன்னாள் மாணவர்களால் மேலும் பள்ளி பெருமை அடைகிறது. நன்றி பாராட்டிய மாணவ செல்வங்களுக்கு நன்றிகள். அக்கறையையும் இக்கரையும் எடுத்துக்காட்டி நல்ல அக்கறையாய் வாழ்த்து பாடிய நம் நடுநிலை தலைமை ஆசிரியரை தொடர்ந்து நம் தமிழுக்கு சாரதியாய் திகழ்கின்ற நம் முதுகலை தமிழாசிரியை அம்மா சாரதி அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மதுரை அம்பதியில் மத்தியில் மீனாட்சி ஆட்சி செய்யும் கோவிலின் நடுநாயமாக விளங்கும் பொற்றாமரை குளத்தில் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் தாமரையைப் போல் 100 ஆண்டு கடந்து 100% தேர்ச்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு விளங்கி கொண்டிருக்கும் நம் தெற்குவாசல் நாடார் மேல்நிலைப் பள்ளியில் 31 ஆண்டுகள் கணித ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் சிறந்த நல்லாசிரியராகவும் விருதினை பெற்று முடிசூடா மன்னனாக வலம் வந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இம்மதுரையின் தெற்குவாசல் பகுதியில் வாழ்ந்து காரியாபட்டியில் அந்த மண்ணை இல்லத்தை மனம் கவிழச் சென்ற சமூகவியல் ஆசிரியருக்கும் அவர்கள் 23 ஆண்டுகள் பணி ஆற்றி இன்று காலத்தின் கட்டாயத்தினால் ஓய்வு என்ற ஒரு காலத்தை கையில் ஏந்தி காத்திருக்கும் இவர்களை பாராட்டுவதற்கும் வாழ்த்துவதற்கும் இம்மன்றத்தை மகிழ்விக்க வந்திருக்கும் மருதநில மக்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். நான் இப்பள்ளியில் பணியில் சேர்ந்த ஆண்டு 1996. ஆக 24 ஆண்டுகள் இவர்களோடு இணைந்து இருகரம் கூப்பி மனம் மகிழ்வோடு இப்பள்ளியில் பணியாற்றி இருக்கிறேன் என்பதை நினைக்கின்ற பொழுது அந்த ஆனந்தத்தை வெளிக்கொணர்வதற்கு வார்த்தைகளே இல்லை. 24 ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பொன்னான நாள்தான். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கு இணங்க ஒவ்வொரு ஆசிரியரும் வீட்டிலிருந்து வருகின்ற பொழுது அவருடைய வீட்டு சுமைகளை முதுகில் ஏற்றிக்கொண்டு வருவோம். அந்த பள்ளி வளாகத்தின் வாசலில் வந்தவுடன் அந்த மூட்டையை அங்கே அவிழ்த்து வைத்து விட்டு உள்ளே நுழைந்தோம் என்றால் வீடு எங்கே, வீட்டில் என்ன நடக்கிறது என்பது சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து விட்டோம் என்றால் அந்த மதிய நேரம், மதிய உணவருந்த ஒன்று சேருகின்ற பொழுது மனமகிழ்வோடு பகிர்ந்து உண்ணுகின்ற பொழுது இன்ப துன்பங்களையும் பகிர்ந்து கொள்வோம். நான் அப்படி பேச வேண்டும் என்றால் இந்த நாள் போதாது. இருவருடைய சிறப்புகளையும் பண்புகளையும் மனிதாபிமானங்களையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் ஏட்டில் எழுத முடியாது. நான் எழுதி வைத்து பேசுவதற்கு தெரியாது. என அனைத்தும் என் மனதில் எழுதப்பட்டவை. இந்த ஆண்டுகள் பணியாற்றி இருக்கணும். அதாவது ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். போனது வயது 58 ஆனது. அது
உடல் உடம்பிற்குத்தான், மனதிற்கு இல்லை. இன்று பணியில் அமர்ந்த மாதிரி தான் இருக்கிறோம். இன்னும் 10 ஆண்டுகள் பணியாற்ற சொன்னாலும் மனத்தளர்வின்றி பணியாற்றக்கூடிய பக்குவமும் அந்த தன்னம்பிக்கையும் மன மகிழ்வும் உடையவர்கள். அரசினுடைய கட்டாயத்தினால் இன்று பள்ளியில் ஓய்வு என்றாலும் வீட்டில் அவர்களுக்கு ஓய்வு கிடையாது. நாங்கள் குடும்ப நண்பர்கள், இங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் வணக்கம் சொல்வதோடு இருப்பதில்லை. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது என்ன செய்கிறீங்க, பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அப்பா, அந்த மாதிரி எங்களுடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வோம். 2008ஆம் ஆண்டு இங்கே முதுகலை தமிழாசிரியராக இருந்தவர்கள் திருமதி டயானா சொர்ணவதி என்பவர்கள். அவங்க ஓய்வு பெற்ற பிறகு அதற்கடுத்து நான் இருந்தேன் அந்த இடத்தில். ஆனால் ஒரு நாள் கூட நான் பட்டதாரி தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். ஒரு நாள் கூட சென்று தலைமை ஆசிரியரிடம் எனக்கு அந்த இடம் வேண்டும் என்று நான் கேட்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் நான் வகுப்பில் இருக்கின்ற பொழுது உங்களை தலைமை ஆசிரியர் அழைக்கிறார் என்றார்கள். நான் மேலிருந்து ஓடோடி வந்தேன். நம்ம தலைமை ஆசிரியர்கள் அவருடைய இருக்கையில் வெளியில் வந்து விட்டார்கள். வெளியில் இடையில் சந்திக்கின்ற பொழுது, அம்மா ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லுங்க சார். அதாவது நம்முடைய நிர்வாகத்தில் மேல்நிலை தமிழாசிரியராக யாரை கொண்டு வரலாம் என்று பேசினார்கள். நான் அப்பொழுது எழுந்து பட்டாதாரி ஆசிரியராக இருக்கக்கூடிய உங்களுடைய பெயரை பதிவு செய்தேன். அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் எப்படி? அந்த நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை அப்படியே நான் செய்வேன் சார் என்று அன்று சொன்ன வார்த்தை இன்று வரையிலும் நான் அதை கடைபிடித்து கொண்டு இருக்கிறேன். நான் சாரையும் என்னுடைய சகோதரியையும் ஆசிரியர்கள் என்றே பார்ப்பது, நாங்கள் வகுப்பில் இருக்கின்ற பொழுது தான் ஆசிரியர்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் என்றாலும் இந்த அரங்கம் தாங்காது. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல இன்ப துன்பங்கள் நடக்கும். இன்பத்தில் சேரவில்லை என்றால் பரவாயில்லை, துன்பத்தில் பங்கெடுக்க வேண்டும். காரியாபட்டியிலிருந்து வருவாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அடுத்து அலைய முடியாது, பக்கத்தில் வீடு பிடிச்சி வந்துட்டாங்க நம்ம சித்திரதேவி மிஸ். காரியாபட்டியிலேருந்து வரும்போது அவங்க பையன் பெருசாக இருக்கும். அவ்வளோ அங்கேருந்து பஸ் ஏறி வர்றதே பெருசு. நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது உடனே என்ன வேணுமோ நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசி அவ்வளோ உண்மைக்கே சொல்கிறோம். எங்களிடையில சண்டை வந்ததே கிடையாது. அதாவது ஆண்களாக இருக்கட்டும், ஆசிரியராக பெண்களாக இருக்கட்டும், மன மகிழ்வோடு தான் இன்றும் இருக்கிறோம், இனியும் இருப்போம் எங்கள் காலம் இருக்கும் வரை. ஏனென்றால் நாங்கள் பணியாற்றுகின்ற இடம், அந்த நிர்வாகம் நாங்கள் மகிழ்வோடு இருப்பதற்கு அனைத்து உதவிகளையும் அன்றிலிருந்து இன்று வரை செய்து கொண்டே இருக்கிறார்கள், இனிமேலும் செய்வார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே போல நாங்களும் ஆண்டவன் எங்களுக்கு உடல் நலத்தை, நல்ல உள்ள நலத்தை கொடுத்தால் பணியாற்றுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நிர்வாகமோ மாணவர்களோ யாரும் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செவ்வனே கட்டாயம் செய்வோம். அதே மாதிரி என்னுடைய துணைவர் 2014 அப்போலோ மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அதற்கு முன்பு நான் தலைமை ஆசிரியரை சந்தித்து என்னுடைய குடும்ப சூழ்நிலையை சொல்கிறேன். அப்போ சார் சொன்னாங்க, அம்மா எந்த ஆசிரியர் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பள்ளியிலேருந்து எப்போ வெளியே போகணுன்னு கேட்குறீங்களோ உங்களுக்கு நான் அனுமதி தர்றேன். ஆனால் பள்ளின்ற பொழுது இவங்களுக்கு மட்டும் தர்றாங்களேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதையுமே நீங்கள் காதில் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. நான் உங்களுக்கு அனுமதி தர்றேன், எப்போ வேணாலும் நீங்கள் போகலான்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மருத்துவமனையில் இருந்த பொழுது சார் எங்கள் வீட்டுக்கார் பார்க்க வந்திருந்தாங்க. படுத்திருந்த மனுஷன் எந்திரிச்சு சாரோடைய கைகளை பிடிச்சிட்டு அவர் கையில் ஒப்படைச்சாரு.
என்னுடைய மனைவி தூரத்துலேருந்து வருவா. எதாக இருந்தாலும் நீங்கள் பொறுத்து பார்த்துக்கங்கன்னு அவர் கையில் ஒப்படைச்சு சார் அவ்வளோ அழுதாங்க. அழுதுட்டு அவங்க சொன்ன வார்த்தையை இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் சார் கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. என்னை ஒரு நாளும் ஒரு கடுமையான வார்த்தை பேசியதே கிடையாது. இந்த பள்ளியில் எனக்கு தகப்பனாகவும் சகோதரனாகவும் அதே மாதிரி ஒரு சகோதரி சித்ராம்சன் சொல்ல முடியாது. சொல்லுவாங்க, அம்மா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு காரணத்தில் நான் மருத்துவமனையில் இருந்து ஒரு அறுவை சிகிச்சை நடந்தால் அது நடக்கலை, நீங்கள் யாரும் என்னை பார்க்க வராதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் உங்களை பார்த்தால் நான் சிரித்து விடுவேன், என்னுடைய தையலானது எடுத்து விடும், என்னை பார்க்க வராதீர்கள் என்று சொல்லி நாங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு குடும்ப நண்பர்களாக இங்கே வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் இருந்து அனைத்து நபர்களும் ஒரு குடும்ப உறுப்பினர்களாக வேலை செய்ததனால் எங்களுக்குள் எந்த விதமான மனக்கசப்புகளோ வேதனைகளோ இருந்ததே கிடையாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு எங்கள் அன்போடு வழி நடத்தக்கூடியவர் எங்களுடைய தலைமை ஆசிரியர். அப்படி அவங்க அன்போடு எங்களை வழி நடத்துவதற்கும் அவர்கள் இல்லத்தை மறந்து இங்கே வேலை செய்வதற்கும் உறுதுணையாக இருந்தவர்கள்தான் அவருடைய துணைவர்கள். அம்மா பேர் பொன்மணி ஜெயா, எங்கள் அண்ணன் பேர் மனோ நெடுஞ்செழியன். பொன்மணி ஜெயா, ஜெயம் என்றால் வெற்றி, பள்ளியில் அடையும் வெற்றி அனைத்திற்கும் உறுதுணையாக இருந்தவர்கள் அவர்கள். பள்ளிக்கூடம் 4 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு வந்தோம்னு சொன்னாங்கல்ல, இவங்க சொல்லியிருக்கலாம் 4 மணிக்கு என்னையா எந்திரிக்கிறீங்க, அதை பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்களா, சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த 4 மணிக்கும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சவங்க அவங்க. அதே மாதிரி எங்களுடைய சித்ராதேவியோட மனப்பக்குவத்தை உணர்ந்தவர் என்னுடைய மனோ அண்ணன். அடைந்த அதை புரிந்து கொண்டதனால் தான் காலையில் 6 மணியா போயிட்டு வாமா, இரவு 7 மணியா தாராளமாக வாமா, ஏன்னா அங்கே 6 மணிக்கு வந்துட்டு 7 மணிக்கு போகிற வழக்கம் உண்டு. அதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவர்கள் அவர்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் அன்போடும் மனநிறைவோடும் மற்றவர்களை அரவணைத்தும் இந்த பணியாற்றவே முடியாது. சொல்லுவாங்க, மதிப்பெண் குறைஞ்சு போச்சு, ஏண்டா திருத்தினவங்க நல்லா திருத்தலை, ஏன் வீட்டில் சண்டை போல, வீட்டில் சண்டை எனக்கு மார்க் போடலை. அது உண்மைதானே, வீடு நல்லா இருந்தால் தான் அவங்க வேலையை நிம்மதியாக செய்ய முடியும். ஆக இவங்க இருவரும் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தனால்தான் இவர்கள் பணியை இன்னும் 10 வருடத்திற்கு கூட பணியாற்ற முடியும் என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். இந்த மாதிரி இன்னும் பேச வேண்டும் என்றால் நீ பூராமே பேசலாம். ஒரு சில தேன் துளிகள் தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டது. மீனானது முட்டையிடும், அடை காக்காது. அது ஏதாவது ஒரு மூலையில் அந்த முட்டைகள் இருக்கும். இந்த மீனானது இறை தேடி செல்லும். அந்த சென்ற மீனானது தம் முட்டைகள் கவனமாக இருக்கிறனவா, கவனம் முழுவதும் முட்டை மீது இருக்கும். அந்த கவனமே அந்த முட்டைகள் பொரிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதை போல பள்ளியில் இல்லை என்றாலும் சீவவரச்சனா தீவவரச்சனா எங்கே போனாலும் சரி, எப்பா இதை கேட்கலாமா, தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்கணும், சார் சொல்லணும், இப்போ ஃபோன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அம்மா இன்னைக்கு நான் விடுப்பு, என் வகுப்பை பார்த்துக்கங்க, சரி பார்த்துக்குருமோ, அடுத்த நாள் என் வகுப்பை கொடுங்க. அந்த சண்டை நிறையா நடக்கும் எங்கள் ஆசிரியர்களுக்குள்ள. அதாவது வகுப்புக்கு போக மாட்டேன்னு உட்கார்றவங்களத்தான் பார்ப்போம், இவங்க வகுப்பு கொடுக்கலன்னு தான் சண்டை வரும். நேற்று என்னோட ஒரு பேர் கடன் வாங்கினீங்கல்ல, என் பீரியடை கொடுங்க. அந்த மாதிரி சண்டைகள் நிறைய எங்கள் ஆசிரியர்களுக்குள்ள வரும். அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் பள்ளியும் மாணவர்களும் 100% தேர்ச்சி என்பதையும் தன் முழு கவனமாக கொண்டு
பணியாற்றக்கூடியவர்கள் இருவரும். அந்த பணி ஓய்வு என்பது இருக்கட்டும். நான் பேசுவேன், என்னட்ட கேட்பாங்க, தம்பி என்ன செய்கிறான்? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பையன், இளையது பொண்ணு. பையன் பி முடிச்சுட்டான். சார்கிட்ட பேசுவான். 1 மணி நேரம் உட்கார் சார் பேசுவாங்க. அப்போ ஒரு நாள் சொன்னாங்க, தம்பி நல்ல பையனாக இருக்கணும்ப்பா. ஏன்னா நாளைக்கு எங்கள் அம்மாவை தகப்பில்லாமல் தாய் வளர்த்த பிள்ளைண்டு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அந்த வார்த்தைகள் எல்லாம் யாரால எளிதில் சொல்ல முடியாது. ஆனால் என் பிள்ளைய வச்சு சார் சொன்னாங்க. உடன் பிறந்தவர்கள் கூட அப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல. ஏனென்றால் தகப்பில்ல பிள்ளைங்க நம்ம எதுவும் போய் ஒரு தவறுண்டா நம்ம தலையில் வந்துட்டு ஒதுங்கக்கூடிய காலம். சார் சபரிஸ் வந்திருக்கானா கூப்பிட்டு சார் பேசுவாங்க. பேசி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொண்ணை என்ன செய்யணும் ஏது செய்யணும். சார் கட்டாயமாக நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய உறவுகள் மாறாது. நான் வீட்டுக்கும் வருவேன், என் பிள்ளைங்களை கட்டாய வழியில் நடச்சணும். அதே மாதிரி சித்திரரசு நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் எல்லாருடைய நினைப்பும் உங்களுக்கு இருக்கணும். எந்த ஒரு துன்பத்திலையும் எங்களை என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. சரியா? நம்ம ஓய்வு பெற்று போயிட்டோம், நம்ம காலம் முடிஞ்சுன்னு இருக்கக்கூடாது. வரணும், அடிக்கறக்கா வரணும், பார்த்துக்கணும். நம் உறவுகள் நிச்சயம் அனைத்து ஆசிரியர் சார்பிலும் சொல்கிறேன், நம் உறவுகள் நாம் இருக்கும் வரைக்கும் தொடரும். உங்கள் அனைவருக்கும் உங்கள் இருவருடைய வாழ்வும் மீண்டும் வசந்தம் தழுவட்டும், வாழ்க்கை உயரட்டும், வாழ்க பல்லாண்டு என அந்த வாழ்வதற்குரிய காலத்தை இந்த இறைவன் கொடுக்க வேண்டும் என நான் தூது அனுப்பி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனக்கே உரிய தனி மிடுக்கோடு தன்னிகரில்லா பெருமக்களை மிக உருக்கத்துடன் வாழ்த்தி வணங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றிகள். இயற்பியல் துறையில் இணையில்லா சாதனை படைக்கும் நம் முதுகலை இயற்பியல் ஆசிரியர் வெற்றிவேலு முருகனை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நிறைய நான் பேசலை. பொதுவாக ஸ்டாஃப் மட்டும்தான் இருப்பாங்க, நம்மளாம் எதனாலும் பேசிடுவோம். பொதுவாக மைக்கில் பேசுகிறப்ப சில நாகரிகங்களோடு பேசுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் இந்த மைக்கில் பேசுகிறப்ப அதுக்கே உண்டான பாணியில் தான் பேசுவாங்க. நம்ம ஸ்டாஃபாக இருக்கனால இது வரைக்கும் நமக்கு என்ன வருமோ அதை தான் நான் பேசினேன். இப்போயும் அப்படி தான் நான் பேச போகிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. முதல்ல இங்கே கூடியிருக்கும் உறவின் முறை பெரியவர்களுக்கும் விழா நாயகர்களுக்கும் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். சாரை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் பேசணும். நான் வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்ப சார் தான் இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் தினமும் நைட்டு கனவுல வந்துடுவார் சார். ஏன் அப்படின்னா ஒர்க்கு அந்த அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சார் தான் மேக்ஸ் எடுப்பாங்க, 12 மேக்ஸ். அப்போது பயாலஜி மட்டும்தான் இருந்தது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை. அப்போ சார் மேக்ஸ் எடுப்பாங்க. அப்போ மேக்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா நான் தான் பார்த்துக்குவேன். ஒன்று வெளியே உட்கார வச்சு பார்ப்போம், இல்லை இந்த மெயின் ஹாலில் தான் டெஸ்ட்டு பார்ப்போம். சார் பேப்பரில் சைன் பண்ணிடுவாங்க. அந்த பேப்பரை கலெக்ட் பண்ணுறது, அந்த பேப்பரை திருத்துறது எல்லாமே பசங்களை வச்சு நாங்கள் எல்லாருமே பார்ப்போம். தினமும் நைட்டு கனவுல வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் கேட்டேன், எப்பா இன்னும் சாருக்கு எத்தனை வருஷம் பாருக்கு? 10 வருஷம் இருக்குது. 10 வருஷம் இருக்கா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 10 வருஷமும் பூ போல் போயிடுச்சு. எப்படி போச்சு அப்படின்னே தெரில. சாரோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் நிற்கிற அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, நீ எந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பேப்பர் வேல்யூஷன்லாம் திருத்த போவோம். நீ எந்த பள்ளியில் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டோன்னே எல்லோரும் நான் நாடார் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சொன்னோன்னே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏபிடி ஸ்கூலா விஹெச்எம் ஸ்கூலா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாடார் ஸ்கூலில் வேலை பார்க்குறியா அப்படின்னா அடுத்த வாரத்தை சாரை தான் கேட்குறாங்க. இப்போ நாடார் ஸ்கூல் அப்படின்னா ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறது இப்போ முக்கியமான வேலையில் சாரோட பங்கு முக்கியமான பங்காக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சார் ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஒரு 90% ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏதாவது 10% எப்போயாவது சிரிப்பாங்க எங்கிட்ட. ஏன்னா முழுக்க ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாரு கண்டினியூஸாக ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஆனால் இது அப்படியே சாரோட கேரக்டர் வந்து சேஞ்சாக இருக்கும். சார் கூட டூர் போனோம்னா, நான் வேலைக்கு வந்து 2 வருஷம் நான் சார் கூட டூர் போனோம். ஒவ்வொரு தடவையும் ரிசல்ட் அப்போ எல்லோரும் பயத்தோடு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் ரிசல்ட்டில் டூரில் இருப்போம். அங்கே வரும் எல்லோரும் ஆல் பாஸ் அப்படின்னு வரும். 10th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி, நாங்கள் டூரில் இருக்கிறப்ப எங்களுக்கு ரிசல்ட் வரும், ஆல் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு ரிசல்ட் வரும். மொதல் தடவை டூரில் வந்து டெல்லி போயிருந்தோம். 3 நைட்டு 2 பகல்னு நினைக்கிறேன். ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ சாரோடைய கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே டூரில் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சேஞ்ச். அங்கே ஒரு 10% தான் சார் கோவப்படுவாங்க, மீதி 90% வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சாரோட வித்தியாசமான கேரக்டர் நான் அங்கே பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பெரிய ஸ்தாபனம் வந்து பல மடங்கு வளருது அப்படின்னா அந்த மேல் மட்டத்தில் இருக்கவங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப அதிகம், அவங்களுடைய வழித்தடங்கள் வந்து ரொம்ப அதிகம், அவங்க ஃபாலோ பண்ண நெறிமுறைகள் அதிகம். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போயுமே செகண்ட் பீரியட் வந்து சார் வருவாங்க. ஃபஸ்ட் பீரியட் வந்து ஃபிசிக்ஸு, செகண்ட் பீரியட் வந்து ஃபிசிக்ஸாக இருக்கும் இல்லை கெமிஸ்ட்ரியாக இருக்கும், செகண்ட் பீரியட் வந்து மேக்ஸாக இருக்கும். இது வரைக்கும் அவர் ஸ்கூலில் இருந்து செகண்ட் பீரியடை வந்து ஒமிட் பண்ணதே கிடையாது. எல்லா நாளும் அவர் செகண்ட் பீரியட் கிளாஸ்க்கு வந்துடுவார். சப்போஸ் அவர் கிளாஸ்க்கு வரலன்னா அந்த பீரியடை நான் பார்த்துக்குவேன், இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஸ் பார்த்துக்குவாங்க. 4வது பீரியட் மாற்றி விட்டுருவார். எந்த ஒரு பீரியடையுமே அவர் வந்து என்ன கிடையாதுன்னா, இல்லை இப்போ என்னென்னா வெளி ஸ்கூலில் நம்ம கம்பேர் பண்ணோன்னா ஹெச்எம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸ்க்கு வர மாட்டாங்க. அவங்க மற்ற பீரியட் எடுத்துக்குவாங்களே தவிர ஹையர் செகண்டரி டீல் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நம்ம சார் அப்படி இல்லை, எல்லா நமக்கு வர எக்ஸ்டர்னல் முதற்கொண்டு கேட்பாங்க, என்னப்பா சார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, சார் கம்ப்யூட்டர் இது மேக்ஸ் எடுக்கிறாங்க, எல்லா நாளும் வந்துடுவாங்க, சனிக்கிழமை இப்போ தான் கம்பல்சரியாக என்ன பண்ணுறாங்க சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கணுங்கிறாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் பொறுத்தளவுக்கு எல்லா சனிக்கிழமையுமே நமக்கு ஸ்பெஷல் கிளாஸ் உண்டு. சாருடைய பங்களிப்பு வந்து அதில் முக்கியமாக இருக்கும். இப்போ இவங்களே இவ்வளோ வேகத்தில் ஓடுறாங்க அப்படின்னா நம்மளால் தொய்வாக இருக்க முடியாது. அப்போ நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுடைய வேகத்தில் நம்ம ஓடுறதுனால தான் நமக்கு சாரெல்லாம் எனக்கு வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதெல்லாம் சார் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு, நான் வேலைக்கு சேர்ந்த புதுசு. அப்போ வந்து சார்கிட்ட வந்து லீவ் வாங்க முடியாது, லீவு வந்து கேட்கணுன்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்போயே அப்படி தான், 10 வருஷம் ஆகுது, 12 நாள் லீவ் எடுத்ததே கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் 8 நாள் எடுத்துருப்போம், அந்த அளவுக்கு தான் லீவ் இருக்கும். அப்போ முதல் வேலைக்கு சேர்ந்தப்போ வந்து போய் லீவு கேட்குறேன். எனக்கு தெரியாமல் போயிடுச்சு சார் விருதுநர் இருக்காருன்னு. நான் போய் கேட்குறேன், சார் விருதுநர் மாரியம்மன் கோயிலுக்கு எங்கள் அண்ணன் சட்டி எடுக்கிறாங்க, அதனால் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் சார் சொல்லிட்டார், எப்போ நேற்றே முடிஞ்சிருச்சாப்பா அப்படின்னு. எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. நம்ம லீவ் கேட்குறது வேற ஒரு காரணத்துக்காண்டி நம்ம கேட்குறோம், சரி இதை ஒரு காரணமாக வச்சு நம்ம கேட்போம் அப்படின்ட்டு அதுலேருந்து அடுத்து எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு தான் இப்போ லீவே கேட்குறது. காலையில் லீவு கேட்குறப்பயுமே சில டைம் பீரியட் தான் இருக்குது. நீங்கள் காலையிலே போய் கேட்க முடியாது, மதிய நேரம் கேட்க முடியாது. ஒரு 3 மணிக்கு தான் சார் ஃப்ரீயாக இருப்பாங்க, அப்போ தான் போய் லீவே நான் கேட்பேன். ரெண்டாவது இன்னொன்று எப்போ கேட்பேன் அப்படின்னா, சார் ஏதாவது உனக்கு ஒரு வேலை சொல்லுவார், அப்போ நான் டக்குன்னு இன்னொருத்தர் நான் மடிச்சிடுறது. சார் நம்மகிட்ட பால் அனுப்புனா நம்ம திரும்ப பால் அனுப்பிச்சிடுறது. சார் எனக்கு இந்த மாதிரி லீவ் வேணும் சார், எனக்கு ஆஃப் டே வேணும் சார். ஆனால் இது வரைக்கும் கேட்டுட்டு அவர் அந்த மாதிரி நெகோசியேட் பண்ணது கிடையாது. ஆனால் கேட்டால் கொடுத்துருவாங்க, ரீசனபிளாக இருந்தால் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் காலம் தவறாமை, எந்த ஒரு இடத்துல போனாலும் சாருடைய டைமிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த டைமிங் இப்போ வரைக்கும் எனக்கு வர மாட்டேங்குது. அதெல்லாம் இன்னும் நான் அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. பேசுகிறதுனால அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளால் டக்குன்னு சொல்லிட முடியும். கடைசி வரவங்களுக்கு தான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, சாரி. அந்த சாரோடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதை கட்டம் போட்டு அந்த மாதிரி தான் இன் பண்ணி தான் போடுவார் சார் எப்போயுமே. நாங்கள் தான் ட்ரெஸ் எடுக்க போனோம். ட்ரெஸ் எடுக்க போனப்போ நிறைய ட்ரெஸ்ஸு காமிச்சாங்க, எப்பா சார் இப்படி தான் எடுப்பார், இனி இப்படியே எடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி சாருக்கு பிடிச்ச மாதிரியே நாங்கள் என்ன பண்ணோம், தேடி எடுத்துகிட்டு வந்தோம். என்னால் சாருக்கு நிறையா தொந்தரவுகள் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இன்றைக்கி நான் அவட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரி சார். அதுக்கப்புறம் மிஸ்ஸை பற்றி பேசணும். ஒரு இக்கட்டான காலங்கள். அப்போ வந்து என் மனைவியை வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம். கையில் ஒரு 6 ரூபா தான் இருக்குது, ஆனால் பில் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கேட்டால் எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்காங்க, அவங்களாம் வரல. இன்னும் வந்ததுக்கப்புறம் தான், அப்போல்லாம் கூகுள் பே அதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் கேட்கக்கூட இல்லை, ரமேஷ் சார் வந்திருந்தாங்க, ரமேஷ் சார் கூடயே சார் வந்து அமௌண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் கேட்காம அவங்க செஞ்ச நன்றிகள் வந்து அன்றைக்கி வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுத்துச்சு. அதெல்லாம் என்றைக்கும் மறக்க மாட்டேன் மிஸ், ரொம்ப நன்றி மிஸ். அப்புறம்
நல்லா படிக்கிற பையங்களை வந்து படிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. டேய் இந்தாடா இதை படுறா போடா அப்படின்னா படிச்சிருவான். அந்த ஸ்லோ லேர்னர் இருக்கான் பாருங்க, அவனை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் படிக்கிற ஸ்லோ லேர்னர் வந்து 11th 12th நம்ம ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க. ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவன் அவன் அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் எங்கே பார்த்தாலும் மிஸ்ஸை கேட்டுகிட்டே இருப்பானு. இப்போ கூட அண்ணா நகரில் பிக்ஸின்னு ஒரு மொபைல் கடை இருக்குது, அது பக்கத்தில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. நான் அங்கே போயிட்டு வந்தேன், ஒருத்தன் திருத்துன்னு ஓடியாந்தான். சார் எனக்கு தெரியுதா சார் அப்படின்னா, எனக்கு தெரிலப்பா அப்படின்னு. சார் நான் உங்கள்கிட்ட படிக்கலை, முருகன் சார்கிட்ட படித்தேன். சித்ரா மிஸ் முருகன் சார்கிட்ட படித்தேன், சித்ரா மிஸ் எப்படி இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த அளவுக்கு அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய பசங்களை வந்து முன்னேற்றுறதுல வந்து மிஸ்ஸு பயங்கரமாக அவங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும். இந்த ரொம்ப சேட்டை பண்ணுற பசங்க பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்துருப்பாங்க, இந்த கொடிக்கம்பத்து பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அந்த பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மிஸ்டேக் படிச்சிருப்பானு. அவனை எங்கே பார்த்தாலும் நல்லா படிக்கிறவங்க கூட நம்மளை பார்க்காம போயிடுவான். இந்த ஸ்லோ லேர்னர் வந்து நம்மளை எங்கே பார்த்தாலும் பேசுவான். அப்படி பார்த்தான்னா முக்கியமாக கேட்குறது வந்து சித்ரா மிஸ்ஸை நிறையா கேட்பாங்க. நமக்கு ஒரு மன கஷ்டம் இருக்குது அப்படின்னா, பொதுவாக சீனியர் அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம பேசவே மாட்டோம். அவங்களுடைய ரேஞ்ச் வேறமாக இருக்கும், நம்மளுடைய ரேஞ்ச் வேறமாக இருக்கும். பேச்சு வித்தியாசங்கள் ஃப்ரீக்குவன்சி ஒத்து வராது. ஆனால் மிஸ்ஸு பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. யார்கிட்ட எப்படி பேசினாலும் சரி, என்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரே மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. நமக்கு சந்தோஷங்கள் வந்தாலும் அதை நம்ம அவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம், துக்கங்கள் வந்தாலும் நம்ம அவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். நிறையா துக்க விஷயங்களும் நான் அவங்ககிட்ட பகிர்ந்துருக்கேன், சந்தோஷமான விஷயங்கள் அவங்க நிறையா பகிர்ந்துருக்கேன். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். வாழ்த்துவதற்கு வயதில்லை மிஸ். வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி 8 திக்கும் எட்டச் செய்த வெற்றியாளர்களை வியக்கத்தக்க வகையில் பேசி மகிழ்வித்த வேலவருக்கு நன்றிகள். முத்தமிழில் புகழ் படைக்கும், முத்தாய்ப்பாக சாதனை படைக்கும் நம் தமிழாசிரியர் அம்மா பிரேமலதா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நாள் நெகிழ்ச்சியினுடைய உன்னதமான நாள். முதல்ல எங்கள் தலைமை ஆசிரியர் பற்றி பேசணும். எங்கள் தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு 3 விஷயந்தான் நினைவு வரும். அவரை நான் 3 நிலையில் வச்சு பார்த்துருக்கோம். முதல்ல ஒரு சிறந்த தந்தை, அடுத்து ஒரு நல்ல சகோதரர், அடுத்து ஒரு அருமையான தோழர். நாங்கள் நிறைய நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், வீட்டு சூழ்நிலைகள் காரணமாக வந்திருப்போம். ஒரு தந்தைக்கு தான் தன்னுடைய பிள்ளைகளோட கஷ்டங்கிறது என்னன்னு தெரியும். சார் எப்போ எங்களை நோட் பண்ணியிருக்காரு என்னங்கிறது தெரியாது. ஆனால் அன்றைக்கி கூப்பிட்டு கரெக்டாக கேட்பார், வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லையா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கீங்க. ஒரு தந்தையாக இருந்து எங்களை வழிநடத்திய எங்கள் தலைமை ஆசிரியருக்கு முதல் நன்றி. அடுத்து ஒரு நல்ல சகோதரர்னு சொன்னேன். இந்த சிறப்பு வகுப்புகள் நாங்கள் ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். பெரும்பாலும் 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிற வகுப்புகள் மாலை 7 மணிக்கு முடியும். இந்த மாணவர்களை 4:30லேருந்து 7 வரையும் கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த நேரம் அவங்க படிப்பாங்க, எழுதுவாங்க, நாங்கள் என்ன சொன்னாலும் செய்வாங்க. அந்த 7 மணிக்கு அந்த மாணவர்கள் வெளியேற ஆரம்பிக்கும் போது இந்த 50 பேர் வெளியேறும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியேறணும். இதற்கான ஒரு பதட்டம் வரும். சார் எப்படி தெரிஞ்சுக்குவாங்களா என்னன்னு தெரியாது. கரெக்டாக ஒரு உண்மையிலே சொல்கிறோம், அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகுந்த மன நிறைவு கிடைக்கும். இனிமேல் சார் வந்துட்டாங்க, எதனால சார் பார்த்துக்குவாங்க. ஏன்னா இது ஒரு சகோதரனால் மட்டுமே இப்படி ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு கொடுக்க முடியும். எத்தனை பேர் இருந்தாலும் சரி, பையன் வெளியேறும்போது எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அந்த இடத்துல சார் நிற்பாங்க. அதை விட முக்கியமாக பெண் ஆசிரியர்கள் இன்றைக்கி ஈவினிங் ஸ்டடிக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் எங்களுக்கு முழு பாதுகாப்பு. அவருடைய எத்தனை பணிகள் இருந்தாலும் சரி, 7 நாங்கள் வெளியேற வரை இருந்து எங்களை வழிநடத்தி செல்வதில் ஒரு சகோதரனாக இருந்தமைக்கு நன்றி. அடுத்து தோழராக சாரை நான் சுருக்கமாக சொன்ன ஒரே வார்த்தையில் அவர் ஒரு சுமை தாங்கின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய சுமைகளை அவர் மேலே நாங்கள் இறக்கி வச்சுருக்கோம். பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய சில சின்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், மாணவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், 5:30 மணிக்கு சொல்லிவிட்டு நாங்கள் வெளியேறிடுவோம். சார் இதுதான் இன்றைக்கி பிரச்சனை, பையனால் வந்துச்சு இந்த பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படிம்பார். வீட்டுக்கு போனப்புறம் நாங்களும் மறந்துடுவோம். அடுத்த நாள் காலையில் வரும்போது தான் நினைவு வரும், இந்த விஷயம் சொன்னமே என்ன சூழ்நிலை ஆயிருக்கோ அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா எந்த பிரச்சனையுமே இருக்காது. அத்தனையும் எப்போ தீர்த்தார் என்பதே தெரியாது.
சுமைதாங்கியாய் நின்று எங்களின் அத்தனை சுகமான சுமைகளையும் சுமந்தவர். அதற்கு எங்கள் அனைவரின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சமீபத்தில் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி சார்கிட்ட பேசும்போது சொன்னேன், சார் கலக்கமாக இருக்குது, ஏன்னா நான் 13 ஆண்டுகளாக சார் கீழே வேலை பார்க்குறேன், அடுத்து எப்படி சமாளிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் தெரியல. சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் எங்கே போகிறேன், அடுத்த சந்தில் இருக்கேன், எப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்கன்னாரு. சார் எங்களுடைய சர்வீஸ் முடிகிற வரையும் நீங்கள் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சித்ரா மிஸ், என்னை விட வயதில் அனுபவத்தில் அனைத்திலும் மூத்தவர். என்னை கூப்பிட்றதே பிரேமாம்மான் தான் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு நாளாவது என் பேர் சொல்லி அவங்க கூப்பிட மாட்டாங்களா, ஏன்னா எல்லா ஆசிரியர்களையும் அநேகமாக என்னையை தவிர எல்லாரையும் அவங்க பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இதில் எனக்கு ஒரு பெருமையும் உண்டு. தாய்க்கும் நான் அம்மாவானேன், மகளுக்கும் நான் அம்மாவானேன். அவங்க பொண்ணு நான் முன்னே படித்த ஸ்கூலில் என்கிட்ட படித்ததுனால அவளை என்ன அம்மான்னு சொல்லுவாள். நான் நிறைய தடவை அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் 2 பேருக்கு அம்மாவா, உங்களுக்கு அம்மா உங்கள் மகளுக்கு அம்மாவா அப்படின்னு. ஆனாலும் அந்த மாற்றிக்கவே மாட்டாங்க. எப்பயுமே சொன்னால் அந்த பிரேமாம்மா தான். நானும் பல தடவை கேட்டு பார்த்துட்டேன், விட்டுட்டேன். சரி இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது இருக்கிறவர். ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறவக்குள்ளே 10 தடவை அந்த அம்மா வந்துடும். என்னம்மா செய்யலாம், ஏதுமா செய்யலாம், அத்தனை விஷயங்களுக்கும் அவருக்கு தீர்வு தெரியும். ஆனால் எல்லா விஷயத்துலையும் எங்கிட்ட கேட்பாங்க. பையன்கிட்ட சொல்லி விடுறதே அப்படி தான் சொல்லுவாங்க, நீ போய் பிரேமாம்மாட்ட கேளு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நாம் செய்வோம் அப்படிம்பாங்க. நாங்கள் நிறைய நேரங்களில் அம்மா சாரதி அம்மா சொன்ன மாதிரி வகுப்புக்காக சண்டை போட்டது எங்களுக்குள்ள அதிகம் உண்டு. அடிக்கடி நாங்கள் போடுற சண்டையுமே அதாக தான் இருக்கும், எனக்கு கூட உனக்கு கூட. ஏன்னா பொன்மணியை பிச்சு எடுத்துருவோம். ஒரு ஆள் விடுப்பு என்று சொன்னால் பொன்மணியினுடைய பாடு கொண்டாட்டம். மற்ற பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் விடுப்பு என்றால் வகுப்புக்கு போகாமல் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியில் இங்கே எங்கள் தலைமை ஆசிரியரே சொல்லிடுவார், அந்த வகுப்புக்கு யார் யார் போகணுமோ அவங்களை கரெக்டாக அனுப்பிடுங்கன்னு சொல்லுவார். அதை விட சித்ரா மிஸ் நேற்று ஒரு நாள் நான் கடன் கொடுத்தேன், 1 வாரம் திருப்பி கடனை வாங்குவாங்க. கடனுக்கு வட்டி அசல் எல்லாம் போடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா அது சித்ரா மிஸ்ஸாக தான் இருப்பாங்க. இது எல்லாவற்றையும் விட ஒரு தாய் அன்பு. மிஸ் ஒரு வருஷமாக தான் இந்த ஏரியா விட்டு தள்ளி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி காய்ச்சலாக சித்ரா மிஸ் வீட்டிலேருந்து வெந்நி வந்துடும், உடம்பு சரியில்லையா மதியம் எப்போ போவாங்கன்னு தெரியாது, ஆனால் கஞ்சி வந்துடும். ஒரு தாய் அன்போடு எங்களை கவனித்து கொண்டு எங்களை பரிமாறி எல்லா வகையிலும் எங்களுக்கு ஒரு நல்ல சகோதரியாக இருந்த சித்ரா மிஸ்க்கு எங்கள் அனைவரின் சார்பாக நன்றி. உங்கள் இருவரையும் நாங்கள் இந்த வகுப்பறை மற்றும் பள்ளியை விட்டு மட்டுமே பிரிகிறோம். எங்கள் மனதால் என்றும் உங்களோடு இருப்போம். உங்களுடைய வாழ்க்கை பயணம் எங்களுக்கும் தொடர்ந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக நெகிழ்ச்சியாக இயல்பு நவிர்ச்சியாக போற்றி பாடிய அம்மா அவர்களுக்கு நன்றிகள். போற்றற்குரிய பெருமக்களுக்கு நான் பார்த்து பார்த்து எழுதிய தமிழ் கவிதை கேட்டருள்வீர். முதலில் நம் நல்லாசிரியர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு, வடிவேலனின் திருப்பெயருக்குரியவர், ஒரு நொடியையும் வீணாக்காதவர், முடியாததையும் முடித்து காட்டுபவர், நல் முயற்சிக்கெங்கே எடுத்துக்காட்டவர், தலைமை பீடத்தில் இருந்தாலும் தவறாமல் தன் வகுப்பு சென்றிடுவார், தகிக்கும் கணித பாடத்தை தணிக்க இனிக்க நடத்திடுவார், தலைமை பீடத்தில் இருந்தாலும் தவறாமல் தன் வகுப்பு சென்றிடுவார், தகிக்கும் கணித பாடத்தை தணிக்க இனிக்க நடத்திடுவார், மாணவனின் அந்தாதி அவர் அறிவார், அவர் மாண்புறவே ஆலோசனை தினம் தருவார், மாணவனின் அந்தாதி அவர் அறிவார், அவர் மாண்புறவே ஆலோசனை தினம் தருவார், மேதினியில் சுகமால வழி சொல்வார், நல்ல மேதைகளாய் உலகால வகை செய்வார், மேதினியில் சுகமால வழி சொல்வார், நல்ல மேதைகளாய் உலகால வகை செய்வார், கரம் தட்டி தட்டி மாணவன் தரம் ஏற்றுவார், கரம் தட்டி தட்டி மாணவன் தரம் ஏற்றுவார், தோளை தட்டி கொடுத்து வெற்றிக்கு வழி சொல்லுவார், தோளை தட்டி கொடுத்து வெற்றிக்கு வழி சொல்லுவார், மனதை கட்டுப்படுத்த நல்ல மந்திரம் சொல்வார், மனதை கட்டுப்படுத்த நல்ல மந்திரம் சொல்வார், உடலை வலுப்படுத்த உயர் தந்திரம் சொல்வார், உடலை வலுப்படுத்த உயர் தந்திரம் சொல்வார்,
அவரது மணித்துளி எல்லாம் மாணவ மணிக்கெனவே, அவரது மணித்துளி எல்லாம் மாணவ மணிக்கெனவே, அவரது மனக்குகையெல்லாம் மாணவ நலக்கனவே, அவரது மனக்குகையெல்லாம் மாணவ நலக்கனவே. மாணவன் வாகை சூடலே, அவரது மனமகிழ்வெல்லாம் மாணவன் வாகை சூடலே, அவரது மனச்சிரிப்பெல்லாம் மாணவனை வையம் வாழ்த்தலே, அவரது மனச்சிரிப்பெல்லாம் மாணவனை வையம் வாழ்த்தலே. காட்சிக்கு எளியர், கடுஞ்சொல் இல்லர், சொன்னதை செய்பவர், செய்வதை சொல்பவர், வாழ்ந்து காட்டி நல் வழிகாட்டி, வெற்றி திசை காட்டி, வாழ்ந்து காட்டி நல் வழிகாட்டி, வெற்றி திசை காட்டி, நோக்குகின்ற நோக்கெல்லாம் தொலைநோக்கென்னும் பெருநோக்கே, நோக்குகின்ற நோக்கெல்லாம் தொலைநோக்கெனும் பெருநோக்கே. அனைவரையும் கணிக்க தெரிந்த கணியன், அனைவரையும் கணிக்க தெரிந்த கணியன், எதையும் ரசிக்க தெரிந்த ரசிகன், எதையும் ரசிக்க தெரிந்த ரசிகன், எவரையும் போற்றத் தெரிந்த புலவன், எவரையும் போற்றத் தெரிந்த புலவன், அனைத்தும் அறிந்த நல்ல அறிஞன். சதம் எனும் தேரை செலுத்த வந்த மீகாமன், சதம் எனும் தேரை செலுத்த வந்த மீகாமன், சிரத்தையுடன் சேவை செய்யும் நல்ல சேவகன், சிரத்தையுடன் சேவை செய்யும் நல்ல சேவகன், வீண் பகட்டின்றி வாழும் பண்பாளன், வீண் பகட்டின்றி வாழும் பண்பாளன், என்றும் திகட்டா பேச்சு சொல்லாளன், என்றும் திகட்டா பேச்சு சொல்லாளன். இத்தமிழுலகே கொண்டாடும் பேராசான், இப்பேருலகே பண்பாடும் நல்லாசான், இத்தமிழுலகே கொண்டாடும் பேராசான், இப்பேருலகே பண்பாடும் நல்லாசான். கோபி நாயக்கனோர் கண்ட கோமேதகம், குடும்ப சோகம் போக்கிய கார்மேகம், கோபி நாயக்கனோர் கண்ட கோமேதகம், குடும்ப சோகம் போக்கிய கார்மேகம். உண்மை உழைப்பொன்றே இவர் உயர்வேதம், அதில் வாழ்ந்து உயர்ந்த நீல் ஆகாயம். உண்மை உழைப்பொன்றே இவர் உயர்வேதம், அதில் வாழ்ந்து உயர்ந்த நீல் ஆகாயம். பொன்மணி ஜெயாவை கரம் பற்றி பூ உலகில் ஜெயத்தினை வரமாய் பெற்றார். பொன்மணி ஜெயாவை கரம் பற்றி பூ உலகில் ஜெயத்தினை வரமாய் பெற்றார். அந்த பொன்மணியை பெற்ற புண்ணியத்தால் பூனத்தில் வரலாறு தினம் படைத்தார். அந்த பொன்மணியை பெற்ற புண்ணியத்தால் புவனத்தில் வரலாறு தினம் படைத்தார். கண்மணியாய் 2 பெண்மணிகள், அவர்கள் கருத்தொத்த தந்தையா தினம் நடந்தார். கண்மணியாய் 2 பெண்மணிகள், அவர்கள் கருத்தொத்த தந்தையாய் தினம் நடந்தார். மின்மினியாய் பாய்ந்து வரும் பெயர்த்தி அவளை மிளிர வைக்கும் தாத்தாவாய் சுகம் தந்தார். மின்மினியாய் பாய்ந்து வரும் பெயர்த்தி அவளை மிளிர வைக்கும் தாத்தாவாய் சுகம் தந்தார். 31 ஆண்டுகால பணியினிலே திட்டமிடுங்கள், செயலாற்றுங்கள், வெற்றி பெறுங்கள் எனும் தாரக மந்திரத்திலே தானும் நடந்து எங்களையும் நடத்துகின்ற மணியரே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் நீர் வாழ்கவே. நம் சிந்தைக்கு நீர் சித்ராதேவி அக்கா, சித்திரை திங்களுக்குரிய சித்ராதேவி என்னும் பெயருக்குரிய, சித்திரை திங்களுக்குரிய சித்ராதேவி என்னும் பெயருக்குரிய, சிரிக்கின்ற முகத்துக்குரிய சிருங்கார பண்புக்குரிய, சிரிக்கின்ற முகத்துக்குரிய சிருங்கார பண்புக்குரிய, சிட்டாக பறந்து வந்தே வெகு சிறப்பாக பணிபுரிவார். சிட்டாக பறந்து வந்தே வெகு சிறப்பாக பணிபுரிவார். சிற்றெரும்பாக உழைத்து வந்தே பெரும் சிகரங்கள் தொடச் செய்வார். சிற்றெரும்பாக உழைத்து வந்தே பெரும் சிகரங்கள் தொடச் செய்வார். முடியாத மாணவனையும் முயற்சித்து உயர்த்திடுவார். முடியாத மாணவனையும் முயற்சித்து உயர்த்திடுவார். படியாத மாணவனையும் படிப்படியாக பணித்திடுவார். படியாத மாணவனையும் படிப்படியாக பணித்திடுவார். ஆங்கிலத்தில் அளவிலா புதுமை, சமூக அறிவியலில் சாதிக்கும் திறமை, இயல் இசையில் ஈடில்லா புதுமை, எழுத்தழகில் ஏங்க வைக்கும் பதுமை, எங்களை எழுத்தழகில் ஏங்க வைக்கும் பதுமை,
பிறருக்கு உதவி புரிவதில் பாரி, துன்பத்தில் தோள் கொடுக்கும் தோழி, கேட்டதும் கொடுப்பதிலோ செம்மாறி, மொத்தத்தில் இவர் சிறந்த உபகாரி. கூட கோவிலில் தொடங்கியது இவரது ஆசிரிய பயணம், காரியாபட்டியில் வளர்ந்தது இவரது இல்லற பயணம், மதுரை அம்பதியில் கிடைத்தது நிரந்தர பணி நியமனம். இவர் அன்னையார் பணியாற்றிய பள்ளி என்பதிலே தனிப்பெருமிதம். செழியரின் மனைவியாய் செழிக்கச் செய்த தேவி, இரு தேவதைகளின் அன்னையாய் சேவை செய்த ராணி, தன் குடும்பத்தை கோயிலாக பூஜை செய்த சாமி, இதையெல்லாம் இறைவனையே போற்றி பாடும் ஞானி. 23 ஆண்டுகால பணியினிலே ஒருபோதும் வாராது உம்மிடம் சோர்வு. 23 ஆண்டுகால பணியினிலே ஒருபோதும் வாராது உம்மிடம் சோர்வு, ஒருபோதும் அடையாத தளர்வு. எப்போது அழைத்தாலும் வந்திடுவார், உடன் தட்டாமல் பணிகள் செய்திடுவார். எப்போது அழைத்தாலும் வந்திடுவார், உடன் தட்டாமல் பணிகள் செய்திடுவார் என பிறர் இன்புற்றிருக்கவே வாழ்கின்ற வாழும் தேவியே, வரும் காலங்கள் இன்பமாய் அமைய இறையருள் வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க பல்லாண்டு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். மைக் டெஸ்டிங், ஹலோ 1 2 3 அப்படி சொல்லியே பழகிருச்சு, அதனால் அங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஹலோ, உறவுமுறை நிர்வாகிகள், பள்ளிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் மதிய வணக்கம். மற்றும் ஆசிரியர்கள், என்னுடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகள், அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் அப்படி பார்க்காதீங்கப்பா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்கப்பா. எல்லாரும் என்னையே குறுகுறுன்னு பார்க்குற மாதிரி இருக்கு. கற்றதும் பெற்றதும் இன்றைக்கு தான் வந்து ஐயா தலைமை ஆசிரியர் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சார் முத பார்க்கும்போது நான் அங்கே நடுநிலைப்பள்ளியில் காவலர் நான் முத பள்ளியில் சேர்ந்தேன். சார் பார்வைப்பட்டதுனால தான் இன்றைக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் முன்னேற்ற பாதையில் சார் என்னை வழிநடத்த செஞ்சுருக்காங்க. அதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன், 2-3 நாளாக தூக்கமே வரல, என்ன பேச போகிறோம் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக பேசணும் அப்படிங்கிறதுனால இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், நான் ஒரு ஸ்கூல் நல்லா வேலை பார்க்குறேன் அப்படின்னா உறவுமுறை தான் ஃபஸ்ட்டு. நம்ம அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கினதோட அதோட பணி நிறைவடையலை. அதாவது மைக் கிடச்சிக்கும்போது இந்த வாய்ப்பை சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் நான். அதாவது சார் சொல்கிறேன்னா, ஆசிரியர்கள் சிறப்பாக பணி செய்யணும் அப்படிங்கிறது. சார் நீங்கள் எல்லாருக்கும் இந்த சம்பளம் ஏறிச்சா? என்னடா அது இப்படி கேட்குதுன்னு கோச்சிக்காதீங்க. அதுக்கு ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக கொரோனா பீரியட்லேயும் ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக செயல்பட எனக்கு அனுமதித்த பள்ளி செயலர், நம்ம பள்ளி தலைமை ஆசிரியர். மற்ற ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா இத்தனை மணிக்கு திறப்பாங்க, இத்தனை மணிக்கு பூட்டிடுவாங்க. ஆனால் நான் அனுமதி கேட்டே நான் ஸ்கூலை திறந்ததே கிடையாது. எப்போ வேணாலும் 24 மணி நேரம் ஆசிரியர்களுக்காண்டியும் நிர்வாகிகளுக்காண்டி அலுவலர்களுக்காண்டி பணி செய்ய என்னை ஃப்ரீடமாக அனுமதித்த எல்லா நிர்வாகிகளுக்கும் தலைமை ஆசிரியர் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்தில். அதாவது சார் பையன் படிக்க வரான், மந்தேன் ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு போயிடுவான். ஆனால் வரமாட்டேன்னு சொல்லி ஒரு 4 பேர் வீட்டுக்கு போயிடுவான். சார் பையன் வரலன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட சொல்லுவாங்க. அவன் 1 நாள் வரலன்னா ஃபோன் நம்பரோடு போகணும், அவன் 2 நாள் வரலன்னா அட்ரஸோடு போகணும், அவன் 3 நாள் வரலன்னா ஆளை தூக்கிட்டே போகணும் அப்படின்றவார். மாறி நீ ஃபஸ்ட்டு போ, அவன் திணறி இருக்கானே பின்னாடி போய் பையனை தூக்கிட்டு வந்துடு அப்படின்றவார். அதே மாதிரி சாருக்கு பள்ளி தான் வீடு. வீட்டில் இருந்ததை விட பள்ளியில் இருந்த நேரங்கள் தான் அதிகம். நம்ம பள்ளி தலைமை ஆசிரியர் காலையிலே வந்துடுவாங்க. நான் கூட லேட்டாக வருவேன் ஒரு சில நாள், எனக்கு முன்னாடி வந்துடுவார் சார். சாருக்கு பள்ளிக்கூடம் தான் வீடு அப்படின்னா, வீட்டையே சித்ராதை மிஸ் பள்ளிக்கூடம் மாற்றிடுவாங்க. நான் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டுருப்பேன். ஆனால் அங்கேருந்து 2 பேர் வருவாங்க, எங்கடா ஊர் சுற்றிட்டு போகிறீங்க, வீட்டுக்கு போலையா அப்படின்னா, இல்லை நான் மிஸ் வீட்டில் உட்காந்து படிச்சுட்ருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் அன்னம் விட்ட தாய்
அறிவுட்ட தன் வீட்டு வரைக்கும் அழைத்து சென்ற தாய் சித்ராதேவி சார் அவர்களுக்கு நன்றி. தேங்க்ஸ். வாழ்த்த வயதில்லை. எங்கள் அலுவலர்கள் சார்பாகவும் என்னுடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். தாயாக தந்தையாக பாவித்து பெருமக்களை, நம் ஆசிரிய பெருமக்களை தீந்தமிழ் சொல்லால் வாழ்த்திய மாரி அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக புதிதாய் பூத்த சார்வரி ஆண்டில் புதுமைகள் பூத்திட புத்தெழுச்சி மலர்ந்திட தலைமையிடத்திற்கு புது மணிமகுடமாய் பொறுப்பேற்ற புன்னகை அரசர், புத்துலக சிற்பி, பொன்மனச் செம்மல், பைந்தமிழ் சொல்லர், தன் செம்மொழி திறத்தால் சீர்தூக்கும் கோல் போல் நின்ற செஞ்சான்றோர் பெருமக்களை வாழ்த்திட வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வருக வருக தமிழமுதை தருக. நேத்தைக்கு போல் இருக்கு, நெடுங்காலம் ஆயிருச்சு, போட்டு வச்ச விதையெல்லாம் பூவாக பூத்துருச்சு என்று ஒரு புது கவிதை சொல்லுமே. அதுபோல் 23 ஆண்டுகளையும் 31 ஆண்டுகளையும் கல்வி பணியில் ஆற்றி இன்றைக்கு அவர்கள் மகிழ்வோடும் நாமெல்லாம் கனத்த இதயத்தோடும் சங்கமித்திருக்கிற இந்த ஒரு சூழலில் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சில மணித்துளிகள். இந்த பள்ளிக்கூடத்தில் நான் வேலையை செய்கிற போது ரொம்ப சின்ன பையன், இப்பயும் கூட அப்படித்தான். 1999 பள்ளியில் பணியாற்றி வருகிற போது 9th கிளாஸ் இருக்க சொல்லி சொன்னாங்க. அப்போ சித்ரா மிஸ் வந்து 9th A கிளாஸ், இதே ரூம், இதே இடத்தில் அறிமுகமாகி இதே இடத்தில் அவர்களை நன்றி கூறி வழி அனுப்புகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய பெரும் பேர். அப்போ என்ன அப்படின்னா, வேலையை சேர்ந்த புதுசில் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், மன்றா சாரு, MM சாரு, MR சாரு, PT சாரு. ஒரு சின்ன பயம் இருக்கும், ஏன்னா எல்லாருமே எங்கள் அப்பாவோட நெருங்கிய நண்பர்கள். வீட்டில் அப்பா பயப்படுற மாதிரியே ஸ்கூலில் அவங்களாம் பார்க்குறப்போ ஒரு சின்ன பயம் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஆறுதலாகவும் மிகப்பெரிய வழிகாட்டுதலாகவும் மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் இருந்தாலும் சித்ரா மிகப்பெரிய பங்கு. நான் அடிக்கடி நினச்சி பார்த்துக்கிறது உண்டு. அவங்க என் அடிக்கடி சொல்லுவாங்க, வேலையை சேர்ந்த புதுசில் அப்போ அந்த மாடியில் வந்து ஸ்டாஃப் ரூம் இருக்கும். அப்போ போகும்போது ஏதாவது டீ வாங்கி வச்சுருந்தா கொடுப்பாங்க, கல்லமிட்டாய் கொடுப்பாங்க, முறுக்கு கொடுப்பாங்க, எப்படியாவது சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போ அவங்க சொல்கிற வார்த்தை இன்றைக்கும் என் காதுகளை அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கிறது. அதை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் 10 வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் வயசு ஒரு பையன் இருப்பான் சார் எங்களுக்கு. அந்த ஒரு உணர்வு தான் இன்றைக்கு வரைக்கும் நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். என்னோடு பணியாற்றுகிற அத்தனை பெருமக்களும் ஒரு அன்னையின் வடிவில், சகோதர வடிவில் இன்றைக்கும் நம்மோடு பயணிக்கிறாருன்னு சொன்னால் அவங்க போட்ட விதை. ஆனால் நீ அப்படிலாம் யோசிக்க முடியாது. எதுனாலும் நீங்கள் கேளுங்க. நான் மேத்ஸ் எடுப்பேன், அவங்க அந்த கிளாஸ் சோசியல் எடுப்பாங்க. நிறையா விஷயங்கள் நம்ம இங்கிலீஷ் எஸ்ஸே எழுதி போட்டிருப்போம், அதை வாங்கி பார்த்து இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், இதை எப்படி மாற்றிக்கலாம், இதை எப்படி செய்யலாம். நிறையா விஷயங்களை பிழை திருத்துவதற்கான வாய்ப்புகளை வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், கரையா பிடிக்க போயிருக்கேன். அங்கே போயிருக்கிறேன், போய் சாப்பிட்ருக்கேன். அவங்க சார் கடைக்கு போய் பார்த்துருக்குறோம். ஒரு நீண்ட நெடிய ஒரு குடும்ப உறவுகளாக தொடர்ந்து இருந்துருக்கோம். கடவுள் பக்தி ரொம்ப அவங்களுக்கு அது ரொம்ப ஆழ்ந்திருப்பாங்க. அந்த ஒரு கடவுள் பக்தியும் அந்த கடின உழைப்பும் அந்த எழுத்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த எழுத்தை பார்த்தாலே வந்து பிள்ளைகளுக்கு வந்து கிளாஸை கவனிக்கணும்னு தோணும். அந்த போர்டில் எழுதுகிற விஷயம், சொல்கிற விஷயம், இதெல்லாம் பார்க்குற போது மிகப்பெரிய ஒரு எங்களை போன்றவர்களுக்கு வழிகாட்டியாக இன்றைக்கும் தொடர்ந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அகவையின் காரணமாக பணி ஓய்வு பெற்றாலும் கூட அவர்களெல்லாம் விதைத்த விதை தொடர்ந்து எங்களை போன்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த ஒரு சூழலில் ஏறத்தாழ 21 ஆண்டு காலமாக அவர்களோடு இணைந்து பயணம் செய்வதற்கும் பணியாற்றுவதற்கும் நிறைய படிப்பினைகளை கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு தந்தமைக்கு உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதம்லாம் கூட இருக்கணும். அடுத்து எங்களுடைய தலைமை ஆசிரியர், நான் பணியை சேர்றேன். ராஜாமணி சார் தலைமை ஆசிரியர். அப்போ கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். சார் தான் டிவி சார், மேத்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சரி சார், நம்மளும் மேத்ஸு, சாரும் மேத்ஸு, அதனால் அந்த ஒரு பந்தம் வந்துடும். இந்த மாடியில் வந்து அறையின் 14, பழைய அறையின் 14. அப்போ மிட்டம் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சார் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த ரவுண்ட்ஸ் வராங்க. அப்போ நான் உள்ளே இருக்கிற போது என்னை அழைத்து சொன்னாங்க, நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க, அப்பாலாம் நல்லா தெரியுங்க எங்களுக்கு, எதுனாலும் சரி நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம், எங்களுடைய சப்போர்ட் எப்பவும் இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போவும் இருக்குது.
21 ஆண்டுகளாக. அடுத்து ராஜாமணி சார் கூப்பிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும், அப்போ நம்மளே டெஸ்ட்டு வைப்போம். ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும், எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் தெரியாது, எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்துட்டு ஒரு 4 நாள் கழித்து திருப்பி ராஜாமணி சார் கூப்பிட்டு விட்டு, நீங்கள் கொஸ்டின் எழுதி கொடுத்தேல இந்த என்னன்னு பாரு அப்படின்னு என்கிட்ட காமிச்சார். காமிச்சு அது வேறு கையெழுத்தில் இருந்துச்சு. நான் எழுதி கொடுத்தது இல்லையா சார் அப்படின்னு. அப்போ நான் எழுதி கொடுத்ததையும் கொடுத்தார். ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் இது வேறு கையெழுத்து. அப்போ அவர் சொன்னார், நம்ம வந்து கொஸ்டின் டைப் அடிக்க கொடுக்குறதுக்கோ இல்லை கொஸ்டின் பிரிண்ட் பண்ண கொடுக்குறதுக்கோ அவங்களாம் வந்து படித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன எழுதி கொடுக்குறோமோ அதை அப்படியே டைப் அடிச்சிருவாங்க. அப்போ நம்ம சரியாக எழுதி கொடுக்கணும். நீ இன்னும் தெளிவாக, இன்னும் பெருசாக, இன்னும் அழகாக எழுதி கொடுக்கணும். நீ ரொம்ப பொருசாக எழுதி கொடுத்துருந்த, அதில் சில எழுத்துக்கெல்லாம் சரியாக புரியாமல் இருந்துச்சு, ஆனால் திருப்பி எழுத சொன்னேன் அப்படின்னு சார் சொன்னார். அப்போ நான் கேட்டேன், திருப்பி ஏன்டே சொல்லிருக்கலாம் சார், நானே எழுதி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு. இல்லை நீ கிளாஸில் இருந்த, ஆனால் கொஸ்டின் உடனே கொடுத்து விடணும், ஆனால் எழுத சொல்லிட்டேன். யாரை சார் எழுத சொன்னீங்க அப்படின்னா சார் தான் எழுதி கொடுத்தார். அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நான் எழுதி கொடுத்த அந்த கையெழுத்து பிரதியை மீண்டும் ஒரு முறை எழுதி அவருடைய அனுபவத்துக்கு, நேற்று வந்து சின்ன பையன் அவனை எழுத சொன்ன சார் கொடு திருப்பி அப்படின்னு சொல்லி வந்துருக்கலாம். இருந்தாலும் கூட திருப்பி அவரே எழுதி கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர் எழுத சொல்லி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப சீர்தூக்கி பார்க்குற விதத்தில் எங்களெல்லாம் வந்து செதுக்கி இருக்கிறார். அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் நடந்து 21 வருஷம் ஆயிடுச்சு ராஜாமணி சார் இருக்கும்போது. அப்போ ராஜாமணி சார் வந்து பணி ஓய்வு பெறுகிறார். அது ஒரு 2002 ஜூன் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் ராஜாமணி சாரை வீட்டுக்கு வர்றதுக்காக நானும் சாரும் தான் போனோம். அப்போ சார் சொன்னாங்க, நான் சாரை வண்டியில் கூப்பிட்டு போயிடுறேன், நீங்கள் வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுங்க, நம்ம சாரை வீட்டில் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ சார் வீட்டுக்கு போகிறேன். சார் முதல்ல கூப்பிட்டு போயிட்டா நான் சார் வீட்டுக்கு போகிறோம். அப்போ வீட்டுக்கு போனேன். திருமதி ராஜாமணி அவர்கள் வந்து கேட்குறாங்க, தம்பி யார் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி. ராஜேந்திரன் சார் பையன், நம்ம ஸ்கூலில் புதுசாக மேத்ஸ் டீச்சராக சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் சொல்கிறது 2002 ஜூன் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் 5:30 மணி அளவில் அவர் சொன்ன வார்த்தை, அடுத்த டிபி அப்படின்னு சொன்னார். அவர் என்னென்னு சொன்னாலும் தெரியாது. அதற்கு பிறகு வந்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கணிதம் எடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. சார் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்கிறாங்க. இந்த வளாகத்தில் இந்த வயர் மாட்டியிருக்கிறதெல்லாம் வந்து இப்படி இருக்காது, வயர் தொங்கிக்கிட்டு இருக்கும் அந்த காலத்தில். அப்போ வந்து அவர் சார் வந்து பார்த்துட்டு முதல்ல நாள் பைப் மாட்டணும், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எல்லாம் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம். அதை அந்த சின்ன சின்ன விஷயத்துலேருந்து, இந்த வயர் கனெக்ஷன்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சரி பண்ணணும். அப்போ அசம்பிளி வந்து தனியாக மாடியில் நடக்கும். அந்த படியில் வந்து பிள்ளைங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பாடுவாங்க, அவ்வளோதான். மைக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் அப்போ எடுத்துப்போம். நம்ம அதுக்கு வந்து ஆடியோ ரெடி பண்ணி, ப்ரேயர்னால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் குடியேற்றணும், இப்படி தான் ஆசிரியர்லாம் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும். என்ன அப்படின்னா, அப்போ சார் ஹெட்மாஸ்டர் புதுசு நம்ம வந்து கடைநிலை பணியாளராக அப்போ வந்து இப்போ சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சு நானும் சார் வாக்கிங் போவோம், தப்போளத்தை சுற்றி வருவோம். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, உங்கள் வண்டியை வச்சுருங்க, நீங்கள் என் வண்டியில் போயிடுவோம் அப்படி வண்டியில் கூட்டிகிட்டு போய் தப்போளத்தை வச்சு 2 ரவுண்ட் சுற்றுவோம். சுற்றும்போது பேசிகிட்டே வருவார், இதை அப்படி செஞ்சிடணும், அதை அப்படி செய்யணும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நமக்கு ஒரு சாதாரண விஷயத்தை கூட எவ்வளோ நுணுக்கமாக ஆராய்ந்து போகிற விஷயமாக கூட இருக்கலாம் அது. ஆனால் அதிலும் கூட நுணுக்கமாக நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ந்து மிக சரியாக செம்மையாக செய்யணுன்றதில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியவர். நம்ம என்ன அப்படின்னா, சார் தலைமை ஆசிரியர் பணியாக இருக்கிற போது 40 வயது, அடிக்கடி சொல்வது உண்டு. அதே இடத்துல வச்சு ஒரு மீட்டிங் நடந்தது. ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் வந்து வரவேற்பு கூட்டம் நடத்தணும் சாருக்கு. அப்போ பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் சொன்னேன், ஒரு பள்ளியினுடைய வரலாறு என்பது தலைமை ஆசிரியரால் அடையாளப்படுத்தப்படுகிறது. கர்பியா சார் நீங்களும் சொல்கிறோம், நம்ம நல்லா சொல்ல கர்பியா சார் இருக்காங்களா, நாங்களாம் அவர்கிட்ட தான் படித்தோம், இன்றைக்கும் 50 வயது 60 வயது கடந்தவங்க சாரை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதுபோல் ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை எழுதுகிற வாய்ப்பை காலம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது, நீங்கள் அதை சிறப்பாக செய்வீர்கள் என்று நம்புகிறோம் அப்படின்னு அன்றைக்கி சொன்னேன். 2002 அங்கே பாராட்டும் போது இன்றைக்கு யோசித்து பார்க்கிறேன், இந்த 18 ஆண்டு காலத்தில் அவர் மிக சிறப்பாக இந்த வரலாற்றை எழுதியிருக்கிறார். என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, எவ்வளவு கடுமையான புயல் அடித்தாலும், எவ்வளவு கடுமையான சுனாமி வந்தாலும் கூட தலைமை ஆசிரியர் அறையை தாண்டி இந்த பக்கம் அவர் வர விட்டதில்லை. நான் ரொம்ப சேஃபாக இருந்திருக்கோம், நாங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கோம், ரொம்ப அமைதியாக இருந்திருக்கோம். ஆனால் எங்களுடைய அமைதிக்கு பின்னால், நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததற்கு பின்னால் அவர் தாண்டி வந்த துயரங்களும் அவர் தாண்டி வந்த அனுபவங்களும் யோசித்து பார்க்கும் போது பிரமிக்கத்தக்கது. அது இன்னொரு மனிதன் அந்த இடத்தில் இருந்திருந்தால் அப்படி கடந்து வந்திருக்க முடியுமான்னு ஆச்சரியம் எனக்கு. ஏன்னா 40 வயது அப்படின்றது குடும்பத்தோடும் மனைவியோடும் பிள்ளைகளோடும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வசீகர பருவம், ரொம்ப ஜாலியாக இருக்க வேண்டிய காலகட்டம். நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா மேடமுக்கு தான். ஏன்னா ஏறத்தாழ வந்து திருமணம் முடித்த காலத்தில் இருந்து இந்த 18 ஆண்டு தலைமை ஆசிரியர் ஏற்ற பிறகு பள்ளிக்கூடத்துக்குனே விட்டு கொடுத்துட்டாங்க. மேடம் ஒரு வண்டி வாங்கினாங்க, எங்கேயா போனால் அவங்களே போயிடுவாங்க வண்டியில்.
நீங்கள் ஸ்கூலை பாருங்கள், எப்படி கூப்பிட்டு வர மாட்டீங்க, நானே பார்த்துக்கிறேன். நிறையா விஷயங்களை விட்டு கொடுத்து அந்த மாதிரி நிறையா பணிகள் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய விஷயங்கள் சார் யோசித்து செஞ்சுருக்கிறாங்க. எல்லா நேரங்களிலும் சார் கூட இருந்து ராமருக்கு உதவி அணிலாக நாங்களும் இருந்திருக்கிறோம் என்பது மிகப்பெரிய பெருமை எங்களுக்கு. அதுமாதிரி அரசு துறைகள்னு சரி, நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது உண்டு. நான் சாரை பார்க்கும்போது அந்த தனக்கு மேலே இருக்கிற நிர்வாகமாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், அவர் காட்டுக்கிற மரியாதை, அவர் காட்டுக்கிற விசுவாசம், அது வந்து அடிச்சிக்கவே முடியாது. இன்னைக்கு சார் பணி ஓய்வு பெறுகிறாங்க. இன்றைக்கு இருக்கிற மாவட்ட கல்வி அலுவலராக இருக்கட்டும், முதன்மை கல்வி அலுவலராக இருக்கட்டும், இணை இயக்குநராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவரோட வயசில் கம்மி, ஏன்னா நல்லா சர்வீஸ் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த பணிக்கு மரியாதை கொடுத்து அவருடைய பணிவு என்பது நம்ம அத்தனை பேரும் கற்றுக்கொள்ள வேண்டியது. அது பெரிய விஷயம். அது நிர்வாகத்திலிருந்து அரசு அதிகாரிகள்கிட்டருந்து அந்த கவர்மெண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் டே நடத்துவாங்க, மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகள் நடத்துவாங்க. அது என்ன ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னா இந்த சாப்பாடு. ஏன்னா எல்லா ஊர்லேருந்து வர்ற பிள்ளைங்க சாப்பாடு சரியாக இருக்கணும், கரெக்டாக சாப்பிடணும், அது பிள்ளைங்க உடம்புக்கு சரியாக வரணும். அது அந்த உணவு குழுவை பொறுப்பேற்றுக்கிற பொறுப்பு சாருக்கு இருக்கும். இது மாதிரி முக்கியமான பொறுப்புகளை வந்து அது நிதிக்குழுவாக இருக்கலாம், உணவு குழுவாக இருக்கலாம், அந்த ஏற்பாடு குழுவாக இருக்கலாம். இந்த குழுக்களிலெல்லாம் கல்வித்துறையினுடைய அதீதபட்ச நம்பிக்கைக்குரியவராக சார் இருந்தார். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய வேலை பார்க்கிற அத்தனை பேருனுடைய தனி மனித அவங்களுடைய குடும்ப நிகழ்வுகளில் அவர் பங்கேற்றிருக்கிறார். அதில் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனும் அவர் தனியாக வந்ததில்லை, வீட்டில் மேடமே கூப்பிட்டு வந்துடுவார். என்னமோ ஆச்சரியமாக இருக்கும். நாங்களும் வீட்டுக்காரப்பா உன்னைத்தான் கூப்பிட்டாங்க, உங்கள் ஸ்கூல் தான், நீ போப்பான்னு சொல்லிட்டு தான் விட்டுருவாங்க. எந்த நிகழ்வாக இருந்தாலும் மனைவியோடு வந்திருந்து அந்த விழாவை சிறப்பிப்பதில் கடைசி வரையும் முடிவோடு இருந்தார். ஒரு காலகட்டம் தாண்டி போகிற போது தொடக்கத்திலிருந்து கடைசிக்கு வருகிற ஒரு சின்ன தொய்வு வரும் பொதுவாக. ஏன்னா நமக்கே என்னப்பா மெக்கானிக் டெய்லி காலையில் போகிறோம், பான் நடத்துகிறோம், பேசுகிறோம், இவங்களாம் சமாளிக்கிறோம், ரிட்டையர் ஆக போகிறோம். அந்த ரிட்டையர் ஆக போகிற காலகட்டத்தில் வருகிற போது நம்மை அறியாமல் ஒரு சோர்வு வரும். ஆனால் கடந்த ஓராண்டாக நான் பார்க்கிறேன், இந்த பணி ஓய்வு பெற போகிற இந்த ஓராண்டில் புதிதாக பணி நியமனம் பெற்றவர்கள் எப்படி களத்தில் இறங்கி பணியாற்றுவார்களோ அதுபோல் இறங்கி வேலை செஞ்சார். நேற்று சாயந்தரம் போகும்போது சொல்லிட்டு போனார், காலையில் 8 உங்களுக்கு வந்துடுவேன், நீங்களும் வந்துடணும் அப்படின்னாரு. நான் யோசித்தேன், நம்ம கூப்பிடணுமா அவர் கூப்பிடணுமா அப்படின்னா அதனால் இல்லை, ஸ்கூலில் விழா நடக்குது, நிர்வாகம் எல்லாம் வர்றாங்க, அதை சிறப்பாக செய்யணும். அந்த டைமிங் ஷெட்யூல் பிளான் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வீட்டில் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற பாசம், உடன் பிறந்த சகோதரர்கள் மீது வைத்திருக்கிற பாசம், ஏன்னா நிறைய விஷயம் அது உதாரணம். நல்ல கணவராக, நல்ல தந்தையாக, நல்ல சகோதரராக, நல்ல மகனாக, நல்ல உடன் பணியாளராக, நல்ல தலைமை ஆசிரியராக, கல்வித்துறையில் நல்ல ஒரு பணியாளராக, எல்லா நிலைகளிலும் மிகச்சிறந்த மனிதராக அவர் காட்சி தருகிறார். இன்றைக்கு நல்ல தாத்தாவாக. அதுவரை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் ஆனால் எடுத்து கொடுக்குறதில்ல, யோசிக்கவே மாட்டார். இதை செஞ்சுருங்க, அதை செஞ்சுருங்க, இந்த டீ வாங்கி சாப்பிட்ருவோம், அதை செஞ்சுருவோம். நான் அந்த போன வாரம் மீட்டிங்கோட சொன்னேன், நான் எப்போ ரிசல்ட் வந்தாலும் பார்க்க போகிறோம் அப்படின்னா 50 ஹெட் மாஸ்டர் கூட வந்தாலும் டீ வாங்கி சாப்பிட போவோம், அந்த ஹோட்டலுக்கு போவோம், கேண்டீனுக்கு போவோம். இதெல்லாம் மேடம் தெரியுமான்னு தெரியல எனக்கு, அவரை சொல்லிட்டு இருக்கீங்க. எப்போ யார் போனாலும் சரி அவர் பைக்கு தான் முதல்ல கை போகும். இந்த எல்லாத்தையும் டீ சொல்லிடுங்க, எல்லாத்தையும் காஃபி சொல்லிடுங்க, எல்லாத்தையும் என்ன வேணுமோ கேட்டு வாங்கி கொடுத்துருங்க. நான் கூட யோசிக்கிறோம், ஏன்னா எல்லாருமே HMs தானே, எல்லாருமே தலைமை ஆசிரியர்கள், அப்போ எல்லாருமே வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் மற்றவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அப்புறம் பாரு சொல்லுங்கள் வேறு என்ன, அந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க. இவர் தான் எடுத்து எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க. ஆனால் யார் தேடி வந்தாலும் சரி, எங்கே பணியாற்ற போனாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, சார் தான் எங்களுக்கு எக்ஸாமினேஷன் சீஃப் சூப்பரண்டாக வந்தாங்க, நாங்கள் வேலை பார்த்தேன், பரவாயில்ல என்ன கொடுத்து வச்சோமாப்பா, சார் ரொம்ப சிரிச்ச முகமா, எவ்வளோ அழகாக வேலை வாங்குறாரு அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த தந்தை ஸ்தானம்ன்றது அதுதான். எங்கே சிரிக்கணுமோ அங்கே சிரிக்கணும், எங்கே சுழிக்கணுமோ அங்கே சுழிக்கணும், எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்கணும், எங்கே கொட்டணுமோ அங்கே கொட்டணும், எங்கே தட்டணுமோ அங்கே தட்டணும், எங்கே தட்டி கொடுக்கணுமோ தட்டி கொடுக்கணும். இது எல்லாவற்றையும் சரிவீதத்தில் செய்தவர். எங்கே எல்லாம் சொல்ல வேண்டுமோ அங்கேயெல்லாம் சொல்லியிருக்கிறார், எங்கே எல்லாம் சுட்டி காட்ட வேண்டுமோ அங்கேயெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார். ஆமாம், எனக்கு என்ன ஒரு பர்சனலாக பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நானும் மேத்ஸு, சாரும் மேத்ஸு 11th 12th இந்த கடைசி நேரம் வரைக்கும் இந்த மேத்ஸை கொடுத்த மட்டும் மிகப்பெரிய கவலையோ மிகப்பெரிய வருத்தமோ எனக்கு இருக்கு. ஏன்னா ஹெட் மாஸ்டர் சார், அவர் மேத்ஸ் அவர் சார் பார்த்துக்குவாங்க, சார் சொல்லிடுவாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சால் போதும், நம்ம அதை தாண்டி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மார்னிங் ஸ்டடி, ஈவினிங் ஸ்டடி என்ன பெரிய ஆச்சரியம்னா, நம்ம ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்றோம், மார்னிங் ஸ்டடி நீங்கள் வந்துடுங்க, ஈவினிங் ஸ்டடி நீங்கள் வந்துடுங்க, எல்லாம் போட்டு கொடுத்துருவோம். சாயந்தரம் ஸ்டடி 7 மணிக்கு முடியுது அப்படின்னா 6:55 நாங்கள் யோசிப்போம், 5 நிமிஷம்பா முடிச்சு அனுப்பிடலாம். கரெக்டாக 6:58 வந்துடுவார். ஐயோ 2 நிமிஷம் தான் இருக்குது. 6:58 வந்து யார் வந்திருக்கா யார் வரல, ஏன்னா எப்போ வர எப்போ போகிறேன்னு தெரியாது. ஆனால் மானசி அதே மாதிரி. இதோட பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த மாணவர்களை அமர வைத்து
அவனை மோட்டிவேட் பண்ணி, அவனை கதை சொல்லி, அவனை கைதட்ட சொல்லி, அவனை என்கரேஜ் பண்ணி, அவனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க் வாங்குற பையனை 60 மார்க் வாங்குற அளவுக்கு அவனோடய உட்கார்ந்துருந்து அவனை பேசி அந்த மோட்டிவேட் பண்ணுறது. அதாவது வேலைகளை கொடுக்குற இடத்தில் மட்டும் இல்லாமல் களத்தில் இறங்கி பணியாற்றுகிறவராகவும் அவர் இருந்தார் கடைசி வரைக்குமே. ஆனால் அதெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டுதல் எங்களுக்கு. அதேமாதிரி பேரண்ட்ஸையும் அதே மாதிரி பேரண்ட்ஸே பயப்படுவாங்க. ஒரு லீவு கேட்குறதுக்கோ லேட்டாக வந்தாலோ இது எல்லாமே என்ன அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு புரியும். ஏன்னா சார் எது சொல்கிறாங்க, நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க, நம்ம பிள்ளை நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு உணர்விலும் உரிமைகளும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் கடைசி வரைக்கும் இருந்தது. முன்னாள் மாணவர்கள் அதே மாதிரி. ஸோ எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு 18 ஆண்டு காலம் இந்த நாடார் மேல்நிலைப் பள்ளியினுடைய வரலாற்றை இதனுடைய பொற்கரங்களால் திருக்கரங்களால் எழுதி மிகச்சிறந்த நிர்வாகத்தின் கீழ் இன்றைக்கு இந்த வளாகத்தை இருக்கும்படி செய்திருக்கிறார் என்றால் அவருடைய பங்கு மகத்தானது. அதனால் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து எங்களை போன்ற ஆட்களுக்கு ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டுகள் பண்ணி கடந்தாலும் கூட நிறையா விஷயங்கள் இன்னமும் நாங்கள் அவர்ந்து கற்றுக்கிடணும். இன்னமும் கற்றுக்கொள்ள காத்துக்கொண்டே இருக்கிறோம். நீங்களும் கற்றுத் தருவீர்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறோம். இந்த நல்ல ஒரு நேரத்தில் நீங்கள் ஆற்றிய பணிகளுக்கும், நீங்கள் கற்றுக் கொடுத்த அத்தனை விஷயங்களுக்கும், நீங்கள் பொறுத்து கொண்ட அத்தனை விஷயங்களுக்கும், ஏன்னா வெளியேருந்து பேசும் 1000 பேசிட்டு போயிடலாம். அந்த இடத்துல இருந்து அதை கையாளுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது பெரிய கலை. அது அந்த கலையில் அவர் வல்லவர். அந்த இடத்திலிருந்து எங்கள் அத்தனை பேரையும் நல்ல விதத்தில் வழிநடத்தி ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் பெற்றோரையும் ஒருங்கிணைத்து அவர்களை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் மிகச்சிறந்த மாணவர்களாக மாற்றி இன்றைக்கு எங்களையெல்லாம் ஒரு நல்ல ஒரு திசை நோக்கி அழைத்து சென்றிருக்கிற உங்களின் பொற்பாதங்களை போற்றி வணங்குகிறோம். நீங்கள் இட்ட விதை விருட்சமாக வளரும். அந்த விருட்சமாக வளர்ந்து இருக்கிற போது நீங்களும் எங்களோடு இருப்பீர்கள். உங்களோடு எங்களுடைய பயணம் என்றும் தொடரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தகைமை சேர்க்கும் வாழ்த்துரை வழங்கிய நம் தலைமை ஆசிரியர் பெருமகனாருக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர் ஐயா பாபு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நம் போற்றற்குரிய பெருமக்களை வாழ்த்துரை வழங்க வர இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வருக வருக என அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் அதிகமாக பேச போகிறதில்ல. ஒரே ஒரு வரி நன்றி செலுத்தணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒருவர் மேல் மரியாதை வைத்திருந்தால் அவர்களுக்கு நாம் வணக்கம் வைப்போம். அவர்கள் உதவி செய்தால் நன்றி சொல்வோம். இங்கே நமது தலைமை ஆசிரியர், ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் தலைமை ஆசிரியர் அவர்கள், ஹெட் ஆஃப் த சோசியல் டிபார்ட்மெண்ட் நமது சோசியல் சயின்ஸ் ஆசிரியர் அவர்கள், இவர் இருவர்களுக்கும் நான் சொல்ல போகிறது வேறு ஒன்றும் இல்லை, கோடானு கோடி வணக்கங்களையும் கோடானு கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு அவர்கள் செய்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். தொடர்ந்து சத்துணவு பணியாளர்கள் சார்பில் பணி நிறைவு பெருமக்களை பாராட்டுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே நாடார் மேல்நிலைப்பள்ளியினுடைய மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் பட்டதாரி ஆசிரியை மதிப்புக்குரிய சித்ரா தேவி அம்மையார் அவர்களுக்கும் நடக்கின்ற இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் சத்துணவு பணியாளராகிய நாங்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த முதல் மாமனிதர், மதிய உணவு தந்தை என்று போற்றுதலுக்குரிய முன்னாள் தமிழகத்தின் முதல்வர் ஐயா காமராஜர் ஐயா முதல் மற்றும் தெற்கு வாசல் நாடார் வித்யாபிவிருத்தி சங்க முறைமுறைக்கு பாத்தியப்பட்ட நாடார் மேல்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி பள்ளி நிர்வாகிகள் அத்துணை பேர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற சத்துணவு பணியாளர் சார்பிலே முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஓய்வெறும் ஆசிரியர் பெருமக்கள் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் எல்லா நலமும் வளமும் பெற்று மன நிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் நீண்ட காலம் வாழ சத்துணவு பணியாளர் சார்பிலே வாழ்த்திய வயதிலாட்டாலும் அந்த உங்களுடைய அனைவருடைய வாழ்த்தையும் சத்துணவு பணியாளர் நாங்கள் பெற்று செல்கிறோம் என்ற எண்ணத்தோடு உங்களுக்கு கதராடை அணிவித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
நல்லுணவு வழங்கும் பணியாளர்கள் நன்முறையில் அளித்த பாராட்டிற்கு நன்றிகள். வெற்றிக்கு உரைகளாய் நல் வாழ்வுக்கு நாற்றாங்காலாய் மாணவனின் அரிச்சுவடி அறிந்த ஆணிவேராய் ஏற்றிவிட்ட ஏணிகளாய் அறியாமை இருளகற்றும் ஒளிச்சுடராய் தரணி போற்றும் தாயினும் மேலான இந்த தெய்வங்களுக்கு சிறப்பு சேர்க்கும் நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற இருக்கிறது. என்றும் சதம், எதிலும் சதம், எப்போதும் சதம் என சதத்தால் மாலை தொடுத்த இந்த சிகாமணிகளுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட இருக்கிறது. ஐம்புலனுக்கும் இன்பம் தரும் கல்வியை அள்ளித்தந்த வள்ளலாய் திகன்ற நம் நல்லாசிரியர் தலைமையாசனுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க நம் பட்டதாரி ஆசிரியர் ராஜசேகர் ஐயா அவர்களையும், முதுகலை ஆசிரியர் வெற்றிவேலு முருகன் அவர்களையும், முதுகலை ஆசிரியர் அன்பு செல்வன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். பட்டதாரி ஆசிரியர் பாபு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களையும் குட்டி வெற்றி முருகனையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாழ்த்து மடல் வழங்கி சிறப்பிக்க பட்டதாரி ஆசிரியர் ரமேஷ் அவர்களையும் பட்டதாரி ஆசிரியர் செல்வகுமார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். முக்கணியாய் பணி செய்த திருமகனிற்கு பழங்கள் வழங்கி சிறப்பிக்க நம் அலுவலக பெருமக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். காலை பள்ளிக்கு வந்தது முதல் மாணவன் ஏன் வரவில்லை, எதற்கு வரவில்லை, அவனது உடல் நலம், மனநலம், குடும்ப நலம் என அனைத்தையும் அலசி ஆராய்ந்து நல்ல முடிவை அள்ளி வழங்கும் பேரறிஞராக, பாசத்தந்தையாக, சிறந்த ஆலோசகராக, நல் வழிகாட்டியாக வரங்கொடுத்த கரங்களுக்கு உரம் கொடுக்க பொன்னாலான கணையாளியை அணிவித்து சிறப்பிக்க மேலான நம் பள்ளி செயலர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இமைப்பொழுதும் வீணாக்காமல் கண்ணிமையாய் பாதுகாத்து மாணவனுக்கு அறிவொளி புகட்டிய பட்டதாரி ஆசிரியை திருமதி சித்ராதேவி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்க பட்டதாரி ஆசிரியை முதுகலை தமிழ் ஆசிரியை சாரதியம்மா அவர்களையும் மகேஸ்வரி ஆசிரியை அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். பெரியவர் சிறியவர் என அனைவரையும் மதிக்கும் மாண்பிலும் பாகுபாடு பாராத ஒருமைப்பாட்டு உணர்வும் கொண்ட நம் சமூக அறிவியல் சான்றோருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க, புத்தாடை அணிவித்து சிறப்பிக்க பட்டதாரி ஆசிரியர் பானுமதி அவர்கள், திருமதி மலர்கொடி அவர்கள், தமிழாசிரியை திருமதி பிரேமலதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்த்து மடல் வழங்கி சிறப்பிக்க திருமதி லதா அவர்கள், நல்லி மீனா அவர்கள், கவிதா, முதுகலை ஆசிரியை கவிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
முக்கணிகள் வழங்கி சிறப்பிக்க திருமதி பொன்மணி, திருமதி செல்வப்பிரியா, திருமதி முருகேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் புத்தகமாக, இலைப்பார போதிமரமாக, நம் பள்ளிக்கு பொக்கிஷமாக திகழும் சித்ராதேவி, திருமதி சித்ராதேவியின் செங்கரங்களில் கணையாளி அணிவித்து சிறப்பிக்க நம் ஆசிரியர் பெண் மக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்ட அத்தனை பணியாளர்களுக்கும் தலைமை ஆசிரியரும் திருமதி சித்ரா அவர்களும் இணைந்து தங்களுடைய நன்றியின் அன்பின் வெளிப்பாடாக நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறார்கள். முதுகலை இயற்பியல் ஆசிரியர் திரு பி. வெற்றிவேல் முருகன் அவர்கள், முதுகலை பொருளியல் ஆசிரியர் திரு கே. அன்புச்செல்வன் அவர்கள், முதுகலை வணிகவியல் ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி அவர்கள், பட்டதாரி ஆசிரியர் திருமதி எஸ். லதா அவர்கள், பட்டதாரி ஆசிரியர் திரு எல். எஸ். ராஜசேகரன் அவர்கள், பட்டதாரி ஆசிரியை திருமதி எல். பானுமதி அவர்கள், தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர் திரு என். பாபு மீனாட்சி சுந்தரம் அவர்கள், தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர் திரு பி. முருகன் அவர்கள், தமிழாசிரியை திருமதி சோ. பிரேமலதா அவர்கள், தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர் திரு ஜே. செல்வகுமார் அவர்கள், தொடர்ந்து தமிழாசிரியை திருமதி ஜே. தேன்மொழி அவர்கள், தொடர்ந்து தமிழாசிரியர் திரு ரமேஷ் அவர்கள், பட்டதாரி ஆசிரியர் திருமதி மலர்கொடி அவர்கள்,
தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர் திருமதி இரா நல்லிமீனா அவர்கள், கணித ஆசிரியர் திரு வெற்றிவேல் அவர்கள், தொடர்ந்து உயிரியல் ஆசிரியர் திருமதி கவிதா அவர்கள், கணினி ஆசிரியர் திருமதி செல்வப்பிரியா அவர்கள், தொடர்ந்து அண்ணன் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள், தொடர்ந்து இளநிலை உதவியாளர் திரு போ மாரிச்செல்வம் அவர்கள், ஆய்வக உதவியாளர் திருமதி ச பொன்மணி அவர்கள், தொடர்ந்து பதிவுரை எழுத்தர் திரு க பாண்டியராஜன் அவர்கள், தொடர்ந்து அலுவலக உதவியாளர் திருமதி பா முருகேஸ்வரி அவர்கள், தொடர்ந்து தம்பி சுரேஷ் அவர்கள், அடுத்து பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் அவர்கள், ஆசிரியர் பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் அவர்கள். மாரியம்மன் கோவில் அரப்பணை குழு செயலர் அமைச்சர் சேர்மசுந்தர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பணி நினைவு பெறுகிற பெருமக்கள் நினைவு பரிசு வழங்கி மகிழ்கிறார். தொடர்ந்து அண்ணன் திரு பிரபாகரன் அவர்கள், சத்துணவு அமைப்பாளர் திரு குணசேகரன் அவர்கள், பகுதி நேர துப்புரவாளர்கள் திருமதி சரோஜா, திருமதி லட்சுமி அவர்கள், நமக்கெல்லாம் சிறப்பு செய்த இப்பெருமக்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக ஏற்புரை வழங்குதல். நல்ல கதை கூறி மாணவர்க்கு நன்னெறி வழங்குபவர், நம் முகத்தை பார்த்தே நம் மனம் அறிபவர், சிறு செயலானாலும் சீர்தூக்கி ஆராய்பவர், நம்மையெல்லாம் ஒரே குடும்பமாக எண்ணி பார்ப்பவர், என்றும் புத்தகத்தை வாசித்து நம்மை அன்பால் நேசிக்கும்
நம் நல்ல ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.